நீ போப்பா மயிறு முடிய வச்சிருந்தா உன் வீட்டு இடத்த போற எழுதி தர போறியா? கோயிலுக்கு முடி எடுத்துட்டா மூடிக்கிட்டு அப்பையிலேருந்து பார்க்குறேன் இப்படி இப்படின்ற என்ன. நான் யார் யார் என்ன பண்ணுறேன்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பேசாமல் உட்காரு, இல்லை வீட்டுக்கு போயிரு. எடுத்துக்கிட்டு வதக்கணும் வெதரில் எரிஞ்சு விடுவேன். அப்புறம் இந்த தண்ணியை போட்டாங்கடா. ஆனால் நாடகத்துக்கு வர்ற ஐயா எக்கோ கொஞ்சம் கொஞ்சம் வாலிமை குறைவேன். நான் பேசுறது வெளியே அலறுது. அலறாம வை. நீயே அதை அலறிக்கிட்டே உள்ள பழுப்பு மாட்டினேன். ஒரே விஷயம், உள்ள ஒரு ஆள் தண்ணியை போட்டு வந்தேன். நான் சொன்னேன் டான்ஸு ட்ரெஸ்ஸு மாற்றும் போங்கண்டேன். மாற்றினா மாற்றிட்டு போது நான் ஓரமாக நின்று பார்த்துட்டு போனேன். அவன் சொல்கிறேன். அதே மாதிரி உள்ளே வர்றது நம்மளை யாரும் மதிக்கிறதே கிடையாது. உள்ள திகுத்துன்னு ஒரு ஆள் வந்தேன். நான் உடனே வணக்கண்ணே நான் தான் பப்புன்னு எம்கேஆர்ன்றேன். மூடு ஒன்றே கேட்கவே இல்லை. டான்ஸ் யார் இதில் அப்படின்ட்டேன். இந்த 2 பிள்ளையும் தான் டான்ஸுன்னேன். அந்த பிள்ளையை விட்டுட்டு வரவே இல்லைப்பா. அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்குறேன், எங்க டீ சாப்பிடுவீங்களா? அந்த பிள்ளை இல்லை சாப்பிட மாட்டோம். ஏன்னா சுக்கு காப்பி பூஸ்ட் போட்டு வரவா, பண்ணு வாங்கிட்டு வரவா, அம்புட்டு வாங்கிட்டு வரவா, பத்திரத்தை கொண்டு வருவான்றேன். நம்ம டீ கேட்டால் வேலை மாசரை பாருன்றேன். எதா இருந்தாலும் பெண்களுக்கு மரியாதை. அதனால தான் நாடு தாய் நாடு தமிழ்நாடுன்றேன். பெண்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். ஆத்தா உடனே கிளம்பிடுங்க, ரேஷன்கள்ல போடுறாங்க போல இவன் வீட்டுக்கு மரியாதைன்றாண்டு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து அடிச்ச கட்டிங்கை சட்டி பைக்கிலே சுமந்து குளிருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதோ ஒரு நாடகம் என்று போடுகிறார்கள். நாங்கள் வந்து இழுச்சு உட்கார்ந்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள். நாடகம் கதம்ப நாடகம். கதம்ப நாடகம் என்றால் கதம்பம் முளம் எவ்வளோன்னு கேட்கக்கூடாது. சிரிக்கி வைப்போம். காமெடின்னு சொல்லுவோம். நீங்கள் சிரிச்சுக்கிறோன்னு. அப்படியே சிரிக்க முடியாட்டா பக்கத்து உள்ள ஆளு கிச்சு கட்டி விடு. எதோ அவ்வளோதான். என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். நான் சொல்லி வாய முடியல. அந்த மை செட்டுக்காரன் அருமையான மை செட்டுப்பா. மை செட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அதை கேட்கல. நான் ஆம்பளி பாரு துரு பிடிக்கும் போதே நினச்சிக்கிட்டேன். என்னைக்கு கட்டினிய? ஒரு வாராச்சா? சோறு ஊராமே ஊரில் தானே. உண்மையிலேயே அருமையான கிராமம். காளி காப்பேன். இந்த மை செட்டை பார்க்கும்போது எனக்கு அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா மை செட்டு போடும் போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்னர் பாக்ஸ் அதே மாதிரி உள்ள லைட்டு போடுற விதத்தை பற்றி நான் கண்டுபிடிச்சிருவேன். அத்தனை கலைகளுக்கும் இவங்க ஒளி அமைச்சிருக்காங்க என்பதற்கு இந்த மை செட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவ்வளவு தூரம் பெருமையா பேசுறேன்னா 10 100 தருவேன்னு தான் பேசுறேன். ஒன்றும் இல்லையே. அப்படி அட்டம் சொல்லிக்காம இருக்கிய. ஏன்னா நாடு தமிழ்நாடு. தமிழன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்றாங்க. ஆனா இப்ப தலை நிமிர்ந்து நிக்காத அளவுக்கு வீடு கட்டுறாங்க. நிலைய 4 அடி வச்சு போறேன். மண்டன்னு முட்டியும் புடைச்சு போகுது. ஆனா தமிழனுக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா தமிழே மாறி மனசா லெவல்ல வேதனைப்படுறேன் உலகத்துல எவனும் கிடையாது. யாருமே நல்லா இருந்துடக்கூடாது. நீ புது வண்டி வாங்கினீன்னா அந்த வண்டியை டெய்லி மிஷினை வச்சு செக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போகணும். உள்ள வந்து மந்திரிச்ச தாயத்து கயறு விபூதி பாக்கெட்லாம் திணிச்சு வச்சிருவாங்க. நாசமா போட்டு மட்டும். அதனால சொல்றேன், இருக்கு வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையா வாழலாம். இப்ப இந்த காளி காப்பால்ல இவ்வளவு சிறப்பா இந்த கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு நாடகம் போறீங்கன்னா எதுக்காக நாடகம் போடுற அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், நம்ம ஊர் செழிப்பா இருக்கணுன்றதுக்காக நாடகம் போடுறேன்.